நவம்பர் 29ஆம் தேதியன்று திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சேமலை கவுண்டம்பாளையத்தை சேர்ந்த தெய்வசிகாமணி, அவரது மனைவி அலமேலு மற்றும் இவர்களது மகன் செந்தில்குமார் ஆகிய 3 பேர் மர்ம கும்பலால் வெட்டி கொல்லப்பட்டனர். இந்த சம்பவம் நடந்து 10 நாள்களை கடந்தும் இதுவரை கொலையாளிகள் கைது செய்யப்படாதிருப்பது பொதுமக்களை கொந்தளிக்கச் செய்துள்ளது. வெளி மாநிலங்களில் இருந்து திருப்பூருக்கு வந்த புலம்பெயர் தொழிலாளர்களிடம் கைரேகை மற்றும் ஆதார் அட்டை நகல் உள்ளிட்ட ஆவணங்களை சேகரிக்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே 3 பேர் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து பரபரப்பு தகவல்கள் வெளியாகின. தெய்வசிகாமணி அலமேலுவின் மகன் செந்தில்குமார் 6 வருடங்களுக்கு முன்பு ஃபினான்ஸ் நிறுவனம் நடத்தி வந்ததாகவும் அந்த தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் கடந்த ஆண்டு தோட்டத்தை குத்தகைக்கு விட்ட நிலையில் தூத்துக்குடியை சேர்ந்த ஒருவருடன் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதில் அவரது பத்திரத்தை செந்தில்குமார் வாங்கி வைத்துக் கொண்டதாக கூறப்படுகின்றது. அந்த பத்திரங்களை எடுப்பதற்கு வந்தபோது ஏற்பட்ட தகராறில் 3 பேரும் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் பல்லடத்தில் அடுத்த கொலைக்கு ஆள் ரெடி என்றும் தோட்டத்துக்காரர்கள் ஜாக்கிரதை என்றும் மிரட்டல் வீடியோ ஒன்று பரவி வருகிறது. நீங்க அடிப்பீங்க, நீங்க அடிங்க அடிங்கன்னு பார்த்துட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க. ஏய், உன்னை யாரா உள்ள வர சொன்ன? கை வச்சது யாரா உள்ள வர சொன்னது? ஏய், உன்னால என்னடா முடியும்? உன்னால என்னடா முடியும்? என்ன பேசிட்டுக்கிறீங்க? அனுப்புறேன். என்ன முடியும் உன்னால? அப்புறம் என்ன வீடியோ எடுத்துருக்கேன்? அடுத்த கூட உயிரோட இருக்க மாட்டீங்க. இது தொடர்பாக அதிரடி நடவடிக்கையில் இறங்கிய போலீசார் வீடியோ வெளியிட்ட திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த சந்தோஷ் என்பவரை தட்டி தூக்கினர். பல்லடத்தில் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வரும் சந்தோஷும் கரூரை சேர்ந்த ரிஷிகேஸ்வரரும் பல்லடம் சேடப்பாளையத்தில் உள்ள விவசாய நிலத்தில் மது அருந்தி உள்ளனர். அப்போது அங்கு வந்த சிலர் யாரை கேட்டு இங்கு வந்தீர்கள் என கேட்டதற்கு அந்த இளைஞர்கள் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் தோட்டத்துக்காரர்கள் எல்லாம் ஜாக்கிரதை, பல்லடத்தில் அடுத்த கொலைக்கு ஆல்ரெடி என மிரட்டினர். ஏற்கனவே பல்லடத்தில் நடந்த 3 கொலை சம்பவத்தில் குற்றவாளிகள் இன்னும் சிக்கா நிலையில் இதுபோன்ற மர்ம நபர்களின் மிரட்டலால் திருப்பூர் மக்கள் மிரண்டு போயுள்ளனர்.